புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்ணிடம் கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, 18 சித்தர்களுக்கும், அகத்தீஸ்வர முனிவருக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்ணிடம் கருப்பசாமிக்கு, கரியுடன் கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் வேலனுக்கு, ராமச்சந்திர மகாபிரபுக்கு, கண்குடியும் கருப்பசாமிக்கு, சபகிரீசனுக்கு, அன்னகார பிரபுக்கு, அரியங்க ஐயனுக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, கண்குடியும் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு. சரி, இன்னும் 1 மாதம் டைம் இருக்கு, அதில் முடிக்கிறேன். போயிட்டு வாங்க, தொற்றக்கூடாது. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. விருதுநகரா சிவகாசியா? விருதுநகர் எல்லை. எல்லார்ட்டையும் பணத்தை விதைச்சிட்டேன், முளைக்குமா? பணத்தை இழந்து வேதனைப்பட்டவன் யாரு? ஆதியே அந்த மெருள் பெரும் ஜோதி. காலன்ட்டு வரலாம். புறப்பட்டாச்சுடா. ஏன் ஓகே. என்னப்பா பணம் எங்கப்பா கொடுத்துருக்க? எலெக்ஷனில் விட்டுட்டியா? எதுவும் தேர்தலில் நிற்கிறியா? பதவி கிடச்சிதா? பதவியும் கிடைக்கல, இன்னொருத்தன் உதவியும் கிடைக்கல. ஏய், கால் வந்துட்டு வா. அப்படியா? ஏதாண்டா எங்கள் திறமை. என்னப்பா அதான் நம்ம திறமை. இழந்த பணத்தை மீட்டுவதற்கு அடுத்த பதவிக்கு வந்தால் தான் மீட்ட முடியும். அதுக்கு முன்னால் நிலம் வீடு சம்மந்தமான விஷயத்தையும் கொஞ்சம் தொழில் சம்மந்தமான விஷயத்தையும் உயர்வாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கண்ண மூடு. இந்தா வீட்டில் ஒரு மங்கள காரியமும் தோன்றும், உன் கடனும் தீரும். வெற்றியாக்கி தரேன். இந்தாப்பா ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்கவா, பக்கத்தில் வா. நல்லா இரு மகனே, உள்ளத்தில் தோணிரும். வந்துரு. கருப்பசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்ப்போம். அதே விருதுநகர் எல்லை சகோதரர்களுக்குள் மனஸ்தாபம் இருக்கிறதே, அதை எப்படி சரி பண்ணிக்கொள்ளலாம் கருப்பசாமி என்று ஒருவர் கேட்கிறார். யாருப்பா அடுத்து மிக இருக்கு? நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லி வந்திருக்கீங்க? எப்படி? அப்படியா? நீங்கள் அதையே நினச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க. பரவாயில்ல, அங்கே உட்காருங்க. சகோதரர்களுக்குள் மனஸ்தாபம் இருக்குன்னு சொன்னது யார்? சகோதரனுக்கும் நமக்கும் மனசுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் குழப்பமும் இருக்குது, அதில் கொஞ்சம் வழிகாட்டணும்னு கேட்டு வந்தது யார்? நடத்துகிற தொழிலில் தடைகளும் வருமான குறைவு இருக்குன்னு வேதனைப்பட்டது யாருப்பா? வரலாம். என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம். என்னண்ணே நல்ல காலில் விடலை நீங்கள். மணியத்தை நிறைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உள்ளந்திறந்து நீ கேட்குற கேள்விக்கு விடையை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும் உனக்கு? யாருக்கெல்லாம்? காலை வந்துட்டு வரலாம். வார புதன்கிழமை என்னைய தனியாக வந்து பாருப்பா. சாயங்காலம் 6 மணிக்கு என்னைய வந்து பாரு. ஆமாம், எல்லாம் நேராக பேசலாம். ஏன்னா சாமி சொல்லிட்டு. கருப்பசாமிக்கு. கன்னியாகுமரி எல்லை, கன்னியாகுமரி எல்லை. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே. நிறைய பணத்தை இழந்து வேதனைப்பட்டது யாருப்பா? என்னப்பா பணத்தை இழந்த?
கால் வந்துட்டு வர. நீங்கள் வீடு ஆறுதலை வழங்கும் ஆறு. உங்கள் பேர் என்னையா? நல்லா உட்காருங்க. உட்கார முடியுமா? ஆ, ஏன் என்னாச்சு? கால் வலி இருக்கோ? நம்மளும் சேர் போட்டு உட்காந்து சொல்லவும் முடியாது, தப்பாக நினைக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்துங்க. இன்னும் ஒரு தரம் கால் வந்துட்டு வாங்க. இதுவரை 6 வகையான தொழில்களை பார்த்து கோடியை தொட்ட பணங்களை இழந்து மன உபாதை அடைந்து வேதனை அடைஞ்சு இன்று கொஞ்சம் கடன்களும் வெளியிலே விதைக்கப்பட்ட பணம் வராத வேதனையும் இருக்குது. உண்மையா இல்லையா? இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சி சில முயற்சிகளை செய்து அதுக்கு தனியே சில துணை கிடைக்காம துன்பப்பட்டதும் ஏமாந்ததும் உண்டு. அதே போல் இப்போ என்ன விஷயம்? உன்னுடைய வீட்டில் பெண்ணினுடைய உடல் ஆரோக்கியத்தில் குறைவும் மனக்குழப்பமும் கொஞ்சம் இருக்குது. சரி, இவைகளையும் சரி பண்ணணும். அடுத்து நடத்தக்கூடிய தொழிலில் தடையில்லாமல் மனவேதனைப்படாமல் காப்பாற்றணும். ஆனால் ஒன்றே ஒன்று, பார்க்குற தொழிலில் சட்டப்படி ஒரு இடைஞ்சல் வரக்கூடிய விதி இருக்குன்னு மேலேருந்து உத்தரவாக இருக்குது. அதில் எந்த தடங்களும் இல்லாமல் காப்பாற்றி வழிவகுத்து தந்தால் போதுமில்ல, கால் வந்துட்டு வரலாம். ஆமாம், ஒரு வார்த்தை கேட்குறேன், நின்று காப்பா. மாதா கோவில் அல்லது மரியன்னை கோயில் ஏதேனும் ஒரு கோயில் கட்டுவதற்கு உதவுவதாக யாருக்கும் வாக்கு கொடுத்தியா? செய்தாச்சு. ஏன்னா அதில் ஒரு தெய்வம் வந்து நிற்குது, ஒரு கன்னி மரியாள் வந்து நிற்கிறான். அதான் கேட்டேன். கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். இந்தாப்பா, அந்த புண்ணியம் உன்னை காப்பாற்றும். தொழிலை உருவாக்கி தரேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். நல்லாயிருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாக்கி எதுவும் கேட்கணும்னா அடுத்து பர்சனலாக பேசிக்கலாம். கர்பசாமி, அதே கன்னியாகுமரி எல்லை. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா? கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணுமா? பையனுக்கு கல்யாணம். பையன் எங்கே இருக்கார்? கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளையே இங்கே வந்திருக்காரு. கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவ விரோதத்தினால் 2 விதமான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி 2 பிள்ளைகளுடைய மனதும் உபாதை அடைந்திருக்கு. இந்த நிலைகளில் இருந்து மாற்றி மனக்கோலத்தை உருவாக்கி ஜெயிச்சு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அம்மா பராசக்தி வா. அப்படியா? தாயின் கையில் கொடுன்னு வந்தாச்சு. வா, பக்கத்தில் வாமா. வெற்றிகரமாக கல்யாணத்தை நடத்தி தாரேன். பெண்ணை கொண்டு வந்து சேர்க்குறேன், பாவத்தை விளக்குறேன். வரலாம் பக்கத்தில். இந்தாப்பா, வாடா, மகிழ்ச்சியாக இருப்பாய். வேலையில் ஒரு சின்ன தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு, அதை ரெடி பண்ணிடுவோம். போய்ட்டான், ஜெயிச்சுருவோம். கர்பசாமிக்கு அதே கன்னியாகுமரி எல்லை. ஆமாம், என்னது அது? வண்டி வாகனம் சம்மந்தமாக யார் தொழில் பார்க்குறா? என்ன வண்டி வாகனம்? நான் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். கர்பசாமிக்கு சரி, கரெக்டு, ஓகே. பல்வேறு மனைகள் வீடுகள் சம்பந்தமாக கடன்பட்டு வந்தது யார்? என்ன வீடுகள்ப்பா? கால் வந்துட்டு வரலாம்.
இன்னும் ஒரு முறை உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லைக்கு போகிற வழியில் பழைய காலத்தில் உள்ள மாடசாமி சுளமாடசாமியுடைய இருப்பிடம் ஒன்று இருக்குது. ஏன் உங்களுக்கெல்லாம் தெரியாதா? என்னப்பா இது யார்? நான் அவளுக்கு தெரியும், ஏன் உனக்கு தெரியல? ஒரு அம்மா அதே மாதிரி அந்த எல்லையில் ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வமும் இருக்குது. சரிண்ணா, அதையெல்லாம் தாண்டி போனோன்னே சிலுவை பெரும் சிலுவை அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. கால் வந்துட்டாங்க. ஒரு லீகல் அட்வைஸரை போய் நான் கன்சல்டிங் பண்ணேன். யாரை? ஃபினான்சியல் லீகல் அட்வைஸரை போய் கன்சல்டிங் பண்ணேன். ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. அதுலேருந்து மீட்டதுக்கு வேறு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத போய் பார்த்தேன். ஒரு கோர்ட்டு தெரிஞ்சுது எனக்கு பார்க்க. என்ன கோர்ட்? டிஆர்டி கோர்ட்டுன்னு ஒன்று கோர்ட் இருக்கா? டிஆர்டி கோர்ட். அந்த கோர்ட்டுக்கு உங்களை யாராவது போக சொன்னாங்களா? சொன்னாங்களாடா? கால் வந்துட்டோம். உன்னுடைய வீட்டை மீட்டி தந்துடுறேன். ஒரு இடத்துல நீ பணம் கேட்டிருக்கிற, அந்த பணத்தை வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டை கட்டி அந்த ஏலத்தை நிப்பாட்டி ஜப்தி பண்ணுறதை நிப்பாட்டி உன் மனையை காப்பாற்றி தரேன். இப்படி வெற்றி உண்டு. ஜெயிக்கிறேன். இருந்து என்னை 7 மணிக்கு பார்த்துட்டு போ. வா மகளே, ஓடியா பக்கத்தில் பாடி. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா? முத்துக்குடிக்க வாரிகளா? தூத்துக்குடி எல்லை, தூத்துக்குடி எல்லை. யார் இருக்கா தூத்துக்குடி? வாரீங்களா? வச்சா கிச்சக்காப்பா இடையில கொடுக்கக்கூடாது. பொறுமா. தூத்துக்குடியா? இருங்க கூப்பிட்றேன். நீங்கள் தூத்துக்குடி எந்த இடம் என்னாச்சு? எந்த ஊர்? நீங்கள் வரலாம். அண்ணாச்சி விளாத்திக்குளமா? அது கொஞ்சம் வேறு எல்லையில் இருக்குது. கால் வந்துட்டு வாங்க. மகன் எங்கே இருக்காரு? உட்காருங்க. என்ன செய்யணும் அவருக்கு? கண்ணை மூடுங்க. இன்னும் ஒரு தூரம் காலில் வந்துட்டுவாங்க. இன்னும் ஒரு தூரம் காலில் வந்துட்டுவாங்க. வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை தொடருமா அல்லது நின்று விடுமா என்ற ஒரு கேள்வி தான் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ சேர்த்து வைக்கணுமா வேண்டாமாப்பா? அப்படி சொல்லு ஆம்பளை. காலில் விழுந்துக்கா. மண்டை கண்ணை முடிக்காம இல்லை. கூப்பிடுப்பா சாமியை. இந்தா வர வச்சு தாரேன். வார புதன்கிழமை என்னை வந்து பார்க்கணும். எல்லாம் மாற்றி தரேன். புதன்கிழமைக்கு வரணும்.
கருப்பசாமி ஆமாம் அப்படியா கேட்டு பார்ப்போம். சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் யாருக்குப்பா? என்ன குழப்பம்? சமாளித்து பேசக்கூடாது. சொத்து சம்மந்தமான குழப்பம் என்ன, அதை மட்டும் தான் பேசணும். சமாளித்து பேசக்கூடாது. சொத்து சம்மந்தமாக என்ன குழப்பம்? கால் வந்துட்டுவாங்க. மனோலயம் இன்னும் ஒரு தடவை கால் வந்துட்டு வரணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடம் இப்போதைக்குள்ள வேலைக்கு போகாதுப்பா. அந்த இடத்த விற்கக்கூடிய நாட்களுக்கு இன்னும் 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. ஆமாம், ஆனால் கடனுக்கு வேண்டிய உபகாரத்தை பண்ணித்தாரேன். அதே போல் உடலில் நீர்க்கடுப்பு சம்மந்தமான குறைபாடு இருக்குது. அறுவை சிகிச்சை பண்ண முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதை கரைச்சி ஒன்றை ஜெயிக்க வச்சா போதுங்களா? இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றி உண்டு. கிடைக்க வைக்கிறேன், தெரியப்படுத்துகிறேன். திருப்பூர் திருப்பூர் சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதனில் பயிர் செய்குவோம். ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு டிபார்ட்மெண்ட் துறையை நாடி இருக்கிறோம். அது எங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும்னு ஒருத்தன் கேட்குறானா? நீங்கள் தானே? கால் வந்துட்டுவாங்க. யாரு? உட்காருமா. என்ன வேலை? சரி, கிடைக்கும். அதில் என்ன சந்தேகம்? அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஏன் கவலைப்படுறேன்? கண்ணை மூடு. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கியான்னு பார்க்கணும்ல. பார்க்கணுமா வேண்டாமா? டியூட்டிக்கு மட்டும் காலதாமதம் இருக்கே தவிர உன்னுடைய ஜாப்பில் நீ எந்த ஒரு தவறும் பண்ணலை. உன்னை பற்றி நல்ல அபிப்பிராயமே எழுதப்பட்டிருக்கு. மீண்டும் இந்த வேலையை உனக்கு நான் போட்டு தந்துடுறேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுக்கிடுவேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும் மருமகளே? என்ன விஷயம்? உன் முன்னாடி பிள்ளைலாம் எங்கடா? ஆகலை. எப்போ முடிக்கலாம்? ஏன் நான் சொல்லலைன்னா? அப்படியா? உள்ளத்துக்குள்ளே எதையோ ஒன்று மறைச்சி வச்சுருக்கிய கள்ளப்பேலே. இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. யார் தான் மறைச்சி வைக்கலை? என்னடா தம்பி, நான் அப்படி என்னத்தான் மறைச்சிட்டேன்? என்னப்பா? நீ இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. உட்கார. நீ முனீஸ்வர சாமி வராரு. எங்கே இருக்காரு? இப்போ திருக்கோவிலை உருவாக்குவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கியா? பண விஷயங்கள்லாம் எங்கே இருக்குது? அதனால் மனக்கோயில் கட்டிக்கிட்டு இருக்க. மண் கோயில் இன்னும் கட்டலை. அது நடக்குமா நடக்காதாங்கிற உள்ள குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. ஏன் இவ்வளோ பெரிய பேராசை உனக்கு? மூணு பேரும் உங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாங்க, புரியுதா? அவங்க மனநிலைகள்லாம் சரியில்லை. அந்த கோயிலை வளமாக்கி ஒற்றுமைப்படுத்தி தந்தால் போதுமா? காலம் வந்துட்டு வா.
எனக்கு கொஞ்சம் காட்டுப்பா. வரலாம். 3 தலைமுறைகளாகவே வணங்கப்பட்டு வருகின்ற ஒரு திருக்கோயில். ஆனால் 3வது தலைமுறை வந்த உடனே கோயிலினுடைய வளர்ச்சியும் அதனுடைய தெய்வீக விருத்தித்தன்மையும் மாற்றப்பட்டது. இப்போதைக்கு குடும்பங்களில் இருக்கக்கூடிய மன ஒற்றுமைகளும் குறையப்பட்டது. இவைகளெல்லாம் சீராக்கி தெளிவு பண்ணி அந்த கோயிலை மீண்டும் புத்துயிர் படுத்தி தரணும். அவ்வளோதானே? நீதிமன்றத்திலிருந்து கிடைக்கணுமா? பக்கத்தில் வா. வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பார். ஜெயிச்சு தரேன், எல்லாம் வெற்றியாகி தரேன். கல்வியை பெருக்குவோம், புண்ணியமடைவோம். அதே திருப்பூர் எல்லை. அப்படியா? என்ன கடை வச்சுருக்கீங்க? கடை யார் வச்சுருக்கா? என்னடா கடை வச்சுருக்க? காலில் ஒன்று வாடா. பச்சை வேட்டி கட்டினவன் முருக பக்தன். முருகனுக்கு 2 கொண்டாட்டி. தம்பி உனக்கு இதுவரை ஒன்று தான். கால் வந்துட்டு வா. முன்னால் ஒன்று. காடு மலை ஏறி கடுக குளச்சி வந்து வியாபாரம் கொஞ்சம் இருட்டடைஞ்சு கிடக்கிறது மாதிரியே மனம் போய்கிட்டு இருக்கு. அதை விருத்தியாக்கிறதுக்கு பேர் ஒளியை நான் கொடுத்துட்டேன். நீ கவலைப்பட வேண்டாம். 2 இடங்கள் சம்மந்தமாக உன் மனம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு உருண்டுக்கிட்டு அலையுத. அதை கொஞ்சம் ஜெயிச்சு தந்துட்டா சில லட்சங்களை கையில் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வழியை சாமி தரணும்னு கேட்க வர. கால் வந்துட்டு வா. இவனா அங்கே போனானா? பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு? கொஞ்சம் நெடுஞ்சாலையெல்லாம் தாண்டி போனால் தான் இருக்குது. அப்படி தானே? போயிருக்கியாங்க? வாரம் போகிறையா? வந்துக்கிட்டு இருக்கார். அதான் கேட்டேன். என்ன லாட்ரி சீட்டு எது ஒன்று தான் சந்தோஷமாக இருக்கும்ல? கண்ணை முடிக்கா. இந்தா பணமாக வந்து சேரும். வெற்றி உண்டு, காப்பாற்றித்தாரேன். நல்லாரு மகனே, ஜெயிச்சுக்கா. கருப்பசாமி, திருப்பூர் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்ட மருமகள் மகன். புலியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, கண்ணிடம் கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டிச்சித்தருக்கு, 18 சித்தர்களுக்கும், அகத்தீஸ்வர முனிவருக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, கண்ணிடம் கருப்பசாமிக்கு, கரியுடன் கருப்பசாமிக்கு, புலியரை வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டிச்சித்தருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, செந்தூர் வேலனுக்கு, ராமச்சந்திர மகாபிரபுக்கு, கண்குடம் கருப்பசாமிக்கு, சபகிரீசனுக்கு, அன்னகார பிரபுக்கு, அரியங்க ஐயனுக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, கண்குடம் கருப்பசாமிக்கு, கலியுடன் கருப்பசாமிக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு, புலிவர வழிகாட்டு மாளிகைப்பறை கருப்பசாமிக்கு. எல்லாம் சரியாயிருது. உட்காருங்க, பிறகு பேசுவோம். அப்படி உட்காந்துங்க. சாந்த அமைதியாக உட்காருமா. அரே திருப்பூர் எல்லை திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டது யார்? யாருக்குப்பா திருமணம்? உனக்கு தானா? கால் வந்துட்டு வா. பெண்ணு தாரம்புங்கிறாங்க, திடீர்னு மறுத்து வெறுத்து ஓடி போயிருந்தாங்க. ஒரு முடிவு கிடைக்க மாட்டேங்குது. இப்படி ஓடிக்கிட்டு இருந்தால் என்ன தான் செய்ய? வாழ்க்கை நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்தில் ஓடுது. கால் வந்துட்டு வா. உனக்கெல்லாம் பெண் கிடைக்கும். அதனால் சின்ன பையன்ல கிழவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் கண்ண முடிக்காப்பா.
இந்த தை மாதத்துக்குள்பட ஒரு பெண்ணை கொண்டு வந்து உனக்கு கல்யாணத்தை முறையாக நடத்தி வச்சிருந்தேன். மகிழ்ச்சியாரு மகனே. கருப்பசாமி, ஆமாம் ஆமாம், அப்படியா? காரைக்குடி எல்லை, காரைக்குடி. காரைக்குடி ஆடு வருது. என்ன தொழில் பாப்பாக்க? கால் வந்துட்டு வா. கண்ண முடிக்கா, கண்ண முடி உட்கார். கருப்பசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் கருப்பசாமி ஐயனாரோடு சேர்ந்து இருக்கிற சாமி நான் உனக்கு. உண்மையா? 3.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் போட்டி பொறாமையும் மாந்திரிகமும் ஏற்பட்டு எல்லாத்தையும் அடைச்சி பிடிட்டு இப்போ கடன்காரனாக வந்து நிற்கிற நீ. கால் வந்துட்டு வா. அதனால் மீண்டும் தொழில் நடத்தணும்னா அதுக்கு என்ன வழி? தொழிலும் நடத்தணும், கடனையும் தீர்க்கணும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது மன கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து தேவையில்லாமல் தலையை குறிஞ்சிக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போய் பிழைக்கிற நிலைமையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். இதுக்கு வழிகாட்ட முடியுமா ஐயான்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. இந்த வருஷத்தில் உனக்கு ஒரு தொழில் ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் போடுறதுக்கு நானே உனக்கு பணத்தை கொண்டு வந்து தரேன். இந்தா, தொழில் வளமாகும். வெற்றியாக இருப்பப்பா. ஜெயிச்சுக்கா மகனே. நல்லா. கருப்பசாமிக்கு அப்படியா? தேவகோட்டை எல்லை, தேவகோட்டை. யார் இருக்கா? தேவகோட்டை பகுதி, தேவகோட்டை பகுதி, தேவகோட்டை, தேவகோட்டை. சங்கிலி கருப்பசாமி, தேவகோட்டை. பைசில் 1, தேவகோட்டை வாங்க. பைசில் 3 அப்படி நடக்கட்டும். ஓகே ஓகே. விழுப்புரம் பகுதி, விழுப்புரம், விழுப்புரம், விழுப்புரம். விழுப்புரம் வாங்க. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா, நான் வளர்த்த பச்சை கிளி பகையா போச்செடி கண்மணியே. பிள்ளையால் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது யார்? வரலாம். என்னம்மா பாதிப்பு? கால் விட்டுவாங்க. அக்கா அங்கே வாங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? அப்படியா? உங்கள் பிள்ளை எங்கே இருக்கு? அப்படியா? உங்களுக்கு சொத்து தொகம்லாம் இருக்கா? உங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சுட்டாங்களா? சந்தோஷம். உட்காருங்க உட்காருங்க. இது யாரு? மாமா மாமா மக்கு மாமா. என்ன முடிக்காடா? என்னன்னு பார்க்குறேன். திருமணத்தை பற்றி மனவேதனையும் குழப்பமும் இருக்கு. நடப்பது போல ஒரு மாயையே வந்து நடந்து மனவேதனையால் இப்பொழுது பாதிக்கப்பட்டு என்னை பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வாங்க. அடுத்து எந்த வழக்கு வேதனைகள் வராமல் ஆக்கி நல்வாழ்வை அமைச்சு தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. நீ மட்டும் கால் வந்துட்டு வாடா செல்லம். பொறுமையாக இருக்கா? ஏக்கா அக்காட்ட சொல்லேன்டா.
2025 6வது மாதத்திலே உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். வேலைக்கு முன்னால் கல்யாணம் நடக்கணுமா, அதுக்கு பிறகு நடக்கணுமா? முடிவுக்கு வந்துட்டேன். தை மாதத்துக்கு உட்பட உனக்கு கல்யாணத்தை நடத்தி தரேன். இப்போ பார்த்துருக்கிற பொண்ணு வீட்டிலேருந்து கொஞ்சம் அபிப்பிராயம் குறைவு இருக்குது. அவங்க முழுமையான பதில் இன்னும் சொல்லலை. அதனால் அவங்க சொல்லுவாங்களாங்கிறது கேள்விக்குறி. இன்னும் 3 ஜாதகம் கொண்டு வரேன். அருமையான லட்சுமிங்கிற பேரில் உனக்கு ஒரு மனைவி வந்து சேருவான். வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன், நடத்திட்டான். பாப்பா அடுத்து பேசுவோம். வாமாங்க, நல்லா இருக்கும். கருப்பசாமி எங்கள் சொத்து சுகத்தை சீர்திருத்தி தந்தது போல இன்னும் ஒரு வேதனை என் குடும்பத்துக்குள்ளே நடக்கு, அதை காப்பாற்றித்தாங்கன்னு ஒருத்தி கேட்குறான். என்னம்மா வேணும் உனக்கு? இப்போ காலன்றான். அதான் சொத்து சம்பந்தமான குழப்பத்தை தீர்க்கணும். கெட்ட போச்சு. எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிய? 19 லட்சம் வாங்கிட்டாங்க. இப்போ எவ்வளோ கேட்குறாரு ஐயா? ஐயா வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் கழிச்சுட்டு தான் தருவேன். 20 லட்சத்துக்கு நான் கழிச்சுட்டு கொடுப்பேன். அவன் 22,60,000 ரூபா கணக்கில் வச்சுருக்கான். அதனால் அதை தெளிவு பண்ணி உனக்கு வாங்கி தந்தா போதுமா? கொஞ்சம் கண்ணை மூடு, பிடுங்க முடியுமான்னு பார்க்குறேன். நல்ல மூடு பார்ப்போம். அந்த பத்திரத்தையும் இன்னொரு இடத்துல அடமானம் வச்சு அமைக்கி வச்சுருக்கானே. காலன்ட்டு வா. கேட்டிக்காரன். என்ன காரன்? பக்கத்தில் வரலாம். வாரேன். அதில் உள்ள சிக்கலை நீக்கி உங்கள் பக்கம் சார்பாக வெற்றியை அமைச்சு தரேன். அவன் மனசை மாற்றி சரணாகதி ஆக்கிட்டேன். சந்தோஷமாரு, வெற்றி அடைவாள். வீட்டு பக்கத்தில் தெரியுது பழைய வீடு. வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் தெரியுது. யார் வீட்டு பக்கம் இருக்கு? என்ன அம்மன்? மாரியம்மன். ரேடியா பிடிக்குமாங்க? கால் விழுப்பா. காது கேட்காதான். வாப்பா வா. என்னப்பா வேணும் உனக்கு? காலன்ட்டு ஆளாத. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். போய் கண்ண முடுறா. எங்கடா போயிட்டா? கண்ண முடிக்காடா கொஞ்ச நேரம். உனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு ஒரு முடிவு எடுப்போம். 3 மாதம் கழித்து என்னையை பார்க்க வாப்பா. புதுமையான ஒரு வாழ்வு தொடங்குமா இல்லையாங்கிற முடிவுக்கு சற்று பொறுமையாக இருந்து வெற்றி அடைந்து வா. இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கு. கடன் இல்லாமல் காப்பாற்றுறப்பா. வெற்றி உண்டு. தண்ணி எடுத்து தொடச்சு விடுங்க.